ஆரம்பிக்கலாங்களா? இந்த சீசன் என்னமா வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணுவீங்களா? என்ன மக்கப்பா வேர்ல்ட் பெஸ்ட் ஆங்கர்ஸ் நின்னுட்டு இருக்கோம், புதுசா பண்ண மாட்டாங்களா அப்படின்னா? ஆமா, அதே மாவு தானே. கல்லுல ஊத்துனா தோசை, கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தா டம்ளர் இட்லின்னுவீங்க. அட பாவிகளா, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நான் ஒரு விஷயம் ஒண்ணு படிச்சேன். அதாவது உண்மை நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், முகம் வந்து அப்படியே பிரகாசம் ஆயிடுமா. இன்னைக்கு காலைல நான் மூஞ்சே கழுவுல, பாரு எவ்வளவு பிரைட் ஆகுதுன்னு. நான் வந்து ஒரு வாரமா கழுவுல, தெரியும். மீனை விரும்பி மீனை விரும்பி உண்பவர்கள் அது பண்ண ஒரு பண்ண அப்படியே தொட்டில போட்டா கோல்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கும். தொட்டி கொஞ்சம் பெருசா இருக்கணும், அவ்வளவுதான். செம்பரப்பாக்க ஏரியில விட்டுலாம் ஒண்ணு. ரஷ்ய பெண் ஒருவர் 40 வருடங்கள் மேடம் 60 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். 40 years 60. ஆமா, ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனோன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சா. அவர் வேலையே தான் இருந்துச்சு. மீனை விரும்பி உண்பவர்கள் பெரும்பாலும் நீச்சல் நன்றாக தெரிந்தவர்களா இருப்பார்கள். சம்பந்தமே என்ன புரியலையே. அப்ப பன்னிக்கறி சாப்பிட்டா சேத்துல போய் பரலுவாங்கன்னு சொல்றியா? பாம்பு கறி தின்றவங்களோட படம் எடுப்பாங்க. நூறில் ஒரு பெண் மட்டும்தான். பெண்களை பற்றி மட்டும்தான் நீங்க பேசுவீங்களா? எஸ் மேடம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் நான் தான் மேடம் போவேன். ஏன்னா பிரச்சனை பண்றதே நான் தான். மீரா மேடமிடம் சேலஞ்சில் தோத்து போனதால் பிரியங்கா விஜய் டிவியை விட்டு வெளியேறுகிறார். விஜய் டிவி விட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப போறேன் மகப்பா, சொன்ன வாக்க நான் காப்பாத்துறேன். இதானே நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டு கமெண்ட் பண்ணீங்க. பிரியங்கா அசிஸ்டன்ட் பேட்டா கேக்குறாமா? போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. புதுசா ஏமாத்துறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுமா. என்ன பண்ணிருக்காங்க? வீடியோ கால்ல போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டு பேர்ல வந்து கல்கட்டால பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஏங்க எங்க அப்பா மாதிரி வந்து வீடியோ கால்ல ஒருத்தர் வந்தாருங்க. அப்புறம் தாங்க பார்த்தேன், உண்மையிலுமே அது எங்க அப்பா தாங்க. ஒண்ணே வர முடியாது நம்மளால. நீ என்ன ஸ்வீட் போட்டுட்டு அவங்களுக்கு குடுக்கறேன்னு சொல்ல. நான் சாப்பிடுற மாதிரி கொடுப்போமா, நீ ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணி கொடுப்ப. அவனோட ஃபுட் ஹாபிட்ஸ் நான் பாத்திருக்கேன். கழுவாமலே சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் நல்ல கம்பெனி மேடம். அதாவது நாங்க வந்து கக்கூஸ் போறதுக்கே க்ளவுஸ் போட்டு தான் போவோம். இந்த கம்பெனி உங்களுக்கு என்ன ஐட்டம் தருதுன்னா சீ ஃபுட். சீ ஃபுட்னா கோல்ட் ஃபிஷ்லாம் சாப்பிட கூடாது. அதெல்லாம் வந்து பாய்சன். கோல்ட் ஃபிஷ் சாப்பிட கூடாதா? கோல்ட் ஃபிஷ்லாம் என்னங்க வாரம் வறுத்து சாப்பிடுவேன் நானு. சாப்பிட கோல்டு இருக்கிற விலைக்கு எப்படிங்க சாப்பிடுவீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒன்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எது பெரிய சொத்து? நல்ல நண்பன் தான் என்னைக்குமே கெத்து. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. டெய்லி 2 முட்டை சாப்பிட்டா சத்து நமக்கு. உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியுதா மேடம்? தெரியும். அதுவும் பிக் பாஸ்லயும் பார்த்தேன். கோட் படத்துக்கு மேடம் உயிரோட ஒரு கோட் எடுத்துன்னு போய் ப்ரமோஷன் பண்ணாரு மேடம். வாழை படத்துக்கு வாழைத்தோப்புல ஓடினாரு மேடம். வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. நாங்க இதே ஷோல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கோம். ஒருத்தரோட பிளட்டுக்கு பதிலா அவரோட உடம்புல வந்து ஆல்கஹால் செக்ரீட் ஆகும். இது உண்மையான ஸ்டேட்மெண்ட். வைன் ஷாப் சாத்தி இருந்தா அவர் பிளட் வாங்கி குடிச்சு போயிடுவாங்க. நீங்க தானே சார் டெய்லி வீடியோ போட்டு விருச்சி ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லுவீங்க. செம்மையா சொல்லுவீங்க சார். அப்படியா? கை வலி, கால் வலி, முட்டி வலி, தலைவலி, நெஞ்சு வலி, அதுக்கு கீழே இருக்கிற வயிற்று வலி. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. வித்தியாசமா பண்ணுங்க சுரேஷ். நன்றி. ஆல்வேஸ் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் குட்னு சொல்லுவாங்கல்ல, பண்ணுங்க. நன்றி. பேசுறாங்கல்ல அத பத்தி, அதுதான் நமக்கு தேவை. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அனைத்து விதமான மக்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு ஜூஸ். இட்ஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா ABC ஜூஸ். ABC ஜூஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா? அம்பிகா பானுமதி சித்ரா. ரீசன்ட் டைம்ஸ்ல
நீங்க பயங்கரமா உருட்டு வாங்கின ஒரு விஷயம் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணுங்க. திருப்பி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறைய ஒரே பாராட்டு மலைகள். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ இது. ஆகாப்பாவையும் பிரியங்காவையும் நம்பி தான் நான் வருவேன். இவங்க 2 பேர் இருந்தாதான் அந்த ஷோக்கு நான் கால் எடுத்து வைப்பேன்னு சொல்லி இறங்கி இல்லன்னா இப்படி கை எடுத்து வைப்பீங்களா? தலைவர் திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் ஐஸ்கிரீமை அருகில் வைத்து பாட்டு பாடினால் அது மெதுவாக உருகும். I'll tell you why, okay? அதாவது நம்ம பேசும்போது சூடா காத்து வருங்க, பாடும்போது ஜில் காத்து வரும். அதாவது பேஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்களா, மின்ட் ஃபிளேவர் பேஸ்ட். அதனால வாயை ஓபன் பண்ணா சில்லுன்னு காத்து வரும். உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஒரு புழுகாண்டிய பார்த்ததே இல்ல தல. அச்சூரியா அசால்ட்டா. வருஷா நான் ஒண்ணு கேக்குறேன். 3 ஃபேக்ட்ஸுமே அவன் சைடுல கொடுத்துட்டாங்க. அப்போ காசுமே அவன் சைடுல கொடுப்பாங்களா? அப்ப என்ன நான் சும்மா தண்டமா உட்கார்ந்திருக்கணுமா? அது நீங்க இந்த முடிச்சோனே நீங்க கேட்கணும். தோசை இங்க பாரு இவ்வளவு பெருசா இருக்கும், சிக்கன் இவ்வளவு பெருசு இருக்கும். நீங்க இங்க வாங்க. சிக்கன் நிறைய சாப்பிட்டோம்னா பிம்பிள் வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராது. சிக்கன் வந்து செத்ததுக்கு அப்புறம் தான் சமைப்பாங்க. ஆனா கீ ரோஸ்ட் வந்து யாருமே சாவ வேண்டாம். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இல்ல நீங்க ஒரு ஈவனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? எனக்கு விலையே இல்ல. எனக்கு பேமெண்டே வேணாம் சார். நீங்க எனக்கு சும்மா கூட்டிட்டு மட்டும் போங்க சார். என்ன ஷாப் சொல்றீங்களோ நான் ஓபன் பண்ணி தரேன் சார். தாம்பரத்துல புதுசா ஒரு சுடுகாடு ஓபனிங் இருக்கான், போயிட்டு வாங்க. நீங்க எவ்வளவு அமேசிங்கான ஒரு ஆக்டர். டெட் பாடி மாதிரிலாம் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நடிச்சிருக்காரு சார். அப்படியே அவர் அப்படியே தூக்கின்னு தரலாம் நாங்க போய். ஆமா, அவர் நடிச்சது பார்த்து புதைக்க போயிட்டாங்க. லாஸ்ட் எருமுட்டையை வைக்கும் போது தான் ஏன்ட்டாரு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ.